Hello friends, welcome to our YouTube channel Dazzling Navigators. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற பிளேஸ் மூணார்ல இருந்து 39 கிலோமீட்டர்ஸில் இருக்க ஸ்வர்க்கம் மேடு. இதுக்கு மாஸ்கோ ஹில்ஸ்னு இன்னொரு பேர் இருக்கு. இது ஒரு நல்ல ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் பிளேஸ். நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட் இன்ஃபினிட்டி வில்லா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்டே பண்ண ஒர்த்தான பிளேஸ். அவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க பார்க்குற இந்த ஹில் பாயிண்ட் தான் ஸ்வர்க்கம் மேடு. நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்ல இருந்து மார்னிங் பார்த்த பேனராமிக் வியூஸை உங்க கூட ஷேர் பண்றோம். மரங்கள் மேல மிஸ்ட் படர்ந்திருந்ததை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளவுட் பெட்ஸ் மேல மவுண்டெயின் பார்க்கறது ரொம்ப அழகா இருந்தது. இப்போ நீங்க பார்க்கறது நாங்க ரெசார்ட்ல இருந்து பார்த்த ஸ்வர்க்கம் மேடு ஹில் பாயிண்டோட சன்ரைஸ் வியூ. நாங்க ஸ்டே பண்ண ரெசார்ட்லயே ஜீப் சஃபாரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் ரெஃப்ரெஷ்மெண்ட் நாங்க ஸ்வர்க்கம் மேடு ஹில் பாயிண்ட்க்கு எங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்வர்க்கம் மேடு போற வழி கொஞ்சம் தூரம் நார்மல் ரோட், பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆஃப் ரோட் தான். நாங்க போன டைம்ல கொஞ்சம் கிரீனிஷா பார்க்க முடிஞ்சது. ஆனா பெஸ்ட் டைம் டு விசிட் ஸ்வர்க்கம் மேடு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு டிசம்பர். இந்த ஆஃப் ரோட் ஜீப்ல ஸ்டீப்பான ஹில்ல ஏறும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஸ்வர்க்கம் மேடு டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்க பார்க்கறது ஸ்வர்க்கம் மேடு வியூ பாயிண்ட்ல நாங்க பார்த்த ஒரு 360 டிகிரி வியூ. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்றோம். நம்மளை சுத்தி மலைகள் மற்றும் நிறைய அடர்த்தியான மரங்களும் இருக்கும். இந்த பிளேஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இந்த பாயிண்ட்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்வர்க்கம் மேட்லயே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்க போனோம். சில பேர் செய்யற தவறுகள்னால இங்க இருந்த புல்கள் தீயில கருகிடுச்சுன்னு சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்க வந்து இயற்கையை ரசிங்க, பட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த செகண்ட் வியூ பாயிண்ட்ல இருந்து நாங்க பார்த்த சீனிக் வியூவை உங்க கூட ஷேர் பண்றோம். எங்க பார்த்தாலும் பசுமையா சுத்தி இருக்க மலையோட அழகும் நம்ம மேல படுற காத்தோட ஃபீலும் என்ஜாய் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இதனாலதான் என்னவோ இந்த பிளேஸ ஸ்வர்க்கம் மேடுன்னு சொல்றாங்க போல. கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு சுத்தி இருந்த கிரீனிஷ் வியூஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். மறக்காம வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு அழகான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.